கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உலகம் முழுவதும் பார்க்குறீங்க. உங்களை ஆசீர்வதிக்க ஒரு கடந்து வந்திருக்கிறார். இதுவரையில் எந்தெந்த ஆசீர்வாதத்தை பற்றாக்குறையாக இருக்குன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் பேசுகிறாங்க. தலைப்பு சூம்பின கைவிடவன். தலைப்பு இன்றைக்கி அனைவரும் வாழ்க்கை சூம்பி தான் இருக்கிறாங்க. கையில் மட்டும் சூம்பில்லை, சரீரமும் சூம்பி தான் இருக்கிறாங்க. ஏதா ஆசீர்வாதம் சூம்பி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கு உலகம் இருக்குது. அதனால் நாங்கள் சூம்பில் கையுடையவன். இந்த தலைப்பில் மார்க் 3ஆம் அதிகாரம் 1-12 கொண்டு ஆவியான பேசுவாராக. ஏதும் நீங்கள் இல்லை, பிதா காமானாரி கரபா சங்கரபாதி கரபாதி கரபாதியா. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போயிருந்தேன். கன்னியாகுமரியில் வடக்கு குண்டலில் என்ற சர்ச்சில் இல்லை, ஒரு காமெண்ட்டுக்குள்ளே ஒரு சகோதரர் எங்களுக்கு நடத்தினார் என்றார். அங்கே பேசும்போது ஆவியார் மாபெரும் எழுப்பதிலே கேட்டார். தீஸ் மை காட். அந்த ஊச்சானங்க தெரிந்து வந்தாங்க. பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. மைக் செட்டு கிடையாது, பல்பு தான், எந்த மேஷம் கிடையாது. ஆவியான இறங்கணும். அந்த ஆவியானவர் தான் கிரியை செய்துக்கிட்டு இருக்கிறார். இங்கே மார்க் 3ஆம் அதிகாரம் வருஷத்தில் மறுபடியும் அவர் தேவாலயத்தை பிரவேசித்தார். யார் பிரவேசித்தா? இயேசு கிறிஸ்து பிரவேசித்தார். தேவாலயத்தில் பிரவேசித்தார். இப்போ நம்ம ஜெபிட்டெல்லாம் இயேசு பிரகாசிக்கிறாரா? கல்லர் குகையாக இருந்தால் அவர் இயேசு வருவாராக. நம்ம ஆலயங்கள்லாம் நிறைய ஆலயம் கல்ல குகையாக இருக்குது. அப்போ இயேசு வருவார் என்றால் இயேசு பரிசுத்தான வீட்டுக்கு வர ஒரு உள்ளத்தில் வர வேண்டுமானால், ஒரு குடும்பத்தில் வர வேண்டுமானால், ஒரு ஆலயத்துக்கு ஒன்று கள்ள குகையாக இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு பரிசுத்தாவி, அது பரிசுத்தாக இருக்கிறார். அவர் மறுபடியும் அவர் ஜெபாலயத்திலே தாங்க சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் தான். யார் சூம்பின கையுடைய மனுஷன்? கை சூம்பி போச்சு, கால் சூம்பி போச்சு, இருதயம் சூம்பி போச்சு, கிட்னி சூம்பி போச்சு, காது சூம்பி போச்சு, கண்ணு சூம்பி போச்சு, ஆஸ்வாதம் சூம்பி போச்சு, எல்லாமே இன்னைக்கு சூப்பின வாழ்க்கை. ஆனால் இவன் சூப்பின ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் வேறில் குற்றம் சாட்டலாம் என்று நோக்கமாக இருந்தார்கள். இப்போ ஓய்வு நாளில் சொத்தமாக்கினால் குற்றம் பண்ணிக்கக்கூடிய குற்றம் கண்டுபிடிக்க இருந்தார்கள். அது அவர் சும்மிய கையுடைய மனுஷன் நோக்கி எழுந்து நடுவே எழுன்னு சொன்னார். காமா நீக்கவா சண்டரபாரி கரவச்சா நின்றானே. அப்போ அங்கே தான் பரிசுத்தாவினர் வேலை. நம்முடைய ஆலயங்களில் பரிசுத்தாவிர மாட்டார். தங்கசாமி இரு, ஊழியக்காரர் இரு, இந்த ஜனங்கள் மனம் திரும்பாதவர்கள். அதனால இங்கே ஆவியார் வரமாட்டார். அவன் வருவாரா? ஆவியார் வரலாம், இயேசு வந்தால் தான். அதை உங்கள்கிட்ட இயேசு வரலாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பின அனுபவம் இருக்கணும். இயேசு கமானாரி கரவஜா அவர்களை பார்த்து ஓய் நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ தீவினை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதுக்கு அவர் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இறுதிய கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடைய சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து சுற்றிருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுக்க வைத்தேன். அப்போ இங்கே இயேசுக்கு கோவப்பட்டது குறித்து சொல்லியிருக்கு. அவருடைய கிரியை கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோவப்பட்டாராம். அப்போ மனிதனுடைய கிரியெல்லாம் பார்வன் இதயப்பட்டு கடினப்பட்டு இருக்கிறது மனித மனுஷெல்லாம். அப்போ தான் இயேசு கோவம் வந்து அவர் என்ன சொன்னார்? அவருடைய இதய கடின நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்தை உடனே சுற்றில் இருந்தவர்களை பார்த்து ஓகே உன் கை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மார்கை ஆயிற்று. அவருடைய பிரசன்னம் வல்லமை ஆவியான இறங்கின உடனே அந்த சுருங்கின்ற கையை ஏறாயிற்று. மை காட் சீசி தான் தேவனுடைய வல்லமை, இயேசுடைய உயிர் தான் வல்லமை. அப்படிதான். அப்போ தான் இங்கே ஊழியர்களில் நடந்து எல்லா போகிற இடமெல்லாம் இதுதான் அதிசயம் தான். அதுதான் அதிசய பிறகு அதிசய ஊழியம். இந்த ஊழியத்தில் சப்பானி வந்தால் நடப்பான், கூட வந்தால் பாடுவான், குஸ்தம் வருவான். இதுதான் சபை கிடையாது. டெலிவன்ஸ் மினிஸ்ட்ரி கபா சாமனாரி கரபச்சியா வந்து பாருங்கள். ஒரு சனிக்கிழமை உலகம் முழுவதும் இருக்கு இல்லையா? எல்லா சபையும் போகிறனாலே தான் ஒரு தாரணம் வந்து பாருங்களா.
இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஆவியான என்ன கிரியை செய்கிறான்னு பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதை விட கூட ஆலோசனை பண்ணிக்கார். இயேசு நம்முடைய விட எடுத்து கடலோத்து போனார். கலிலேயாவிலும் யூதாவிலும் எருசலேமிலும் இதேயாவிலும் யோர்தானுக்கும் அக்கறையில் இருந்து எல்லா ஜனங்களும் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமல் தீரு சீதோன் தற்றங்களின் திரைகளிலிருந்தும் தனங்கள் செய்த அற்புதம் குறித்து கேள்வி. அற்புதம் நடந்த உடனே இயேசு என்றுமே அற்புதம் செய்வதுதான். காணா ஒரு கல்யாணம் மட்டும் இல்லைங்க என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இதயத்தை வரும்போது அன்றைக்கு அற்புதம் தான். போல இயேசு உள்ளத்தில் வரணும். ஆனால் நம்ம எத்தனையோ வருஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நல்லது, நியூ இயர் கொண்டாடுறோம். ஆனால் கிறிஸ்து எதுக்கு பிறந்தாச்சு? உங்கள் உள்ளது பிறந்திருக்காரா? இருந்தால் கைது அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? பிறக்காமல் வருஷம் வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்காரா? சிந்தித்து பாருங்கள். அருமையாளர்களே, இங்கே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அநேகரை சொத்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று நெருங்கினார்கள். எப்படி அந்த இயேசுவை தொட வேண்டும்? நெருங்கினார்களாம். அவ்வளோ கூட்டம், அதான் அவ்வளோ கூட்டம். அவரை தொட வேண்டும் நெருங்கின அற்புதம். அவர் தொடக்கூட வேண்டாம். ஒரு எழுத்து சொன்ன வார்த்தை சொன்னது, அவர் வார்த்தை ஆமென்றும் ஆமென் இருக்கிறது. தனங்கள் தெல்லாண்டபடினால அம்மை நெருக்காதபடிக்கு நமக்காக ஒரு படகை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீசருக்கு சொன்னார். அசுத்த ஆவிகள் அவளை கண்ட போதே அவர் உண்டாக விழுந்து இந்த தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டு விட்டது. அம்மை பிரசம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாக கிடையாது. அவர் எங்கே போனாலும் அசுத்தாக ஓடிடும். கிட்டா போகும்போதே ஓடிடும். இயேசு வருகிறார். இதுதான் உலக ரட்சகர். உலக மக்களுக்காக அடிக்கடி தேவை ஆட்டுக்குட்டியானவர். உலக மக்கள் மீட்பை கொடுத்தவர். கல்லாசத்தை சிந்தினவர். தாத்தான் தலையை நசுக்கினவர் என்று அவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். உடனே அங்கே என்ன நடந்தது என்றால் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. அதே போல் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே எந்த ஏசுக்கு தொடும்படி நினைக்கிறோம். உடம்புனாக்கு பாத்திரமாக இருக்கணுங்க. எடுக்க எல்லாருக்கும் அடுத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ எந்த சபை மக்களாக இருந்தாலும் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ப அறியணும். வாசிக்கூடிய வருஷம் விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலையாவேன்னு சொன்னது. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அத்தை 15 என் வாயை உமைகளாக திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைப்பெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய குறைக்கப்பட்ட நடந்தது. 81 எழுத்த கொண்டு ஆவியார் பேசுவாங்க. எல்லா பகுதிகளிலிருந்தும் ஆத்மாக்கள் திருவரும்படி கத்தட்டிட்டேன். உலகமே இந்த ஊழியத்தை காணும் கொஞ்சம் நாட்களில். அப்படிப்பட்ட ஊழியர் தான் ஊழியம். ஒரு வீட்டில் திருட்டு போக போகுது. ஒரு வீட்டில் திருட்டு போக போகிறது கத்த சொல்லுகிறார். 6 மாதத்துக்குள்ள இல்லை, 3 மாதத்துக்குள்ள. ஒரு வீட்டை பூட்டிக்கிட்டு போயிருக்கும்போது திட்ட திருவார்கள். இதை கத்தர் காட்டுகிறார். ஒரு குழந்தை வாயிலிருந்து ரத்தம் வந்த உடனே எல்லாரும் குழந்தை மருந்து போன்னு சொல்லுவாங்க. குழந்தை மறிக்காது, அது வாய்ஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுகிறார். ஒரு விழா ஒரு வீட்டில் நடக்குது. ஆவிக்குரிய விழா இல்லை, ஏன்னா ஆவிக்குரிய விழா சாதாரண விழா. அதில் ஒரு மதித்து அடக்கம் போகிறாங்க சொல்கிறார். பழையவர்களெல்லாம் இனி புதிதாக்கப்படுறாங்க. உலகத்தில் உள்ள பழையவர்கள்லாம் புதிதாக்கப்படுவார்கள் என்று ஆவியான் சொல்கிறார். பழையவர்கள் புதிதாக்கப்படுவார்கள் கத்த சொல்கிறார். இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகுது அறியாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க. உங்கள் வீடு கட்டப்படணுமா, குடும்பம் கட்டணுமா, நீ இயேசுவை தேடு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளு. அவர் உள்ளத்தை விரட்டும். எதுவும் கலக்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், திகிலட வேண்டாம். ஒவ்வொருவரும் கத்தரை முழு மனதோடும் தேடுங்கள், கண்டாடுவீர்கள். உலகமே தத்தளிக்கப் போகுது என்பதை அறியாத ஜனங்களாக இருக்கிறீங்க. அறியக்கூடிய நாளும் தீர்க்கதரிசன ஊழியம் என்ன நடக்காமல் பேசுவார். காது உள்ளவன் கேட்க கடவுள். இந்த சென்னையில்
எல்லா நாள் மழை பெய்தது. தூத்துக்குடி அழிவை சந்திக்கன்னு சொன்னார் தென் மாவட்டம். அது சந்தித்தது. முன்னாடி கொரோனா வந்தது இங்கே தான் ஆவியானவர் பேசினார். அப்போது சிலவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சபை எப்படி மூடன்னு கேட்டாங்க. முக்கியமான சபை இல்லை, ஆவியானவர் சொல்கிறாருன்னு. ஏன்டா அவங்க உலகப்பிரகாரம் தான் இருக்காங்க. ஆவிக்குரிய சபைனாலும் ஆவிக்குரிய வளர்ச்சி கிடையாது. அதான் கேட்டாங்க. அது சொன்ன ஆவியான் சொல்லுமா நிறைவேறும். பிறகு சொன்னாங்க, நாங்கள் அறியாமல் பேசித்தோம். அதான் ஏன்னா தீர்க்கதரிசனா தெரியாமல் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனா என்ன? தீர்க்கதரிசிக்கு இயேசப்பா வாயாக இருக்கிறாங்க. அவர் பேசுவார், அப்போ நடக்கும். இந்த வருஷத்தில் 3 சம்பவங்கள் உலகத்திலே நடக்க போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகங்கள்லாம் உலகத்தை எடுக்கப்படக்கூடிய வருஷம் இந்த வருஷம். உலகத்தில் உள்ள விக்கிரகம் எடுக்கக்கூடிய வருஷம் இந்த வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆவி உலகத்தை ஓடிடும், ஒரே ஓட்டம் ஓடிடும். கர்த்தர் காட்டுகிறார். ஆனால் சென்னையில் ஒரு பகுதி கலர் மாறும் என்று கற்றுக்கிறார். வாயு வலினால ஒரு கஷ்டப்பட்டுருக்காங்க. வாயு வலினால் கஷ்டப்பட்டுருக்காங்க. வாயு வலி அல்ல, அசுத்தாவி வயிற்றுக்கு இருக்குது. அதனால வயிறு வீங்குது, வயிற்று கஷ்டம். நீங்கள் இயேசு நோக்கி கர்த்தருடைய கிருபை நிறைந்த உழைத்து ஜெபம் பண்ணுங்க, அந்த வயிற்றுக்கு ஆய் போயிடும், வயிறு வீங்காது என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லோரும் சந்தோஷமாக இருக்காள். இயேசுடைய வருகை சமீபம். இந்த வருஷம் எப்படி நினைக்கலையாங்க? நினைக்கிறீங்க? ஆவியானவர் உலாவ போகிறார். ஏண்டா ஒவ்வொரு உள்ளத்தையும் உலாவ போகிறார். உங்கள் உள்ளத்தையும் உலாவ போகிறார். உங்கள் கிராமத்து உலாவ போகிறார், நகரத்தையும் உலாவ போகிறார். ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி தான் கடந்து வந்து, என் மகனை கேள், என் மகளை கேள், வட்டாட்தனமாக இருக்காத, பார்வன் மாடி இருத்த கடினப்படுத்தாத, தாத்தானுக்கு இருக்க ஒப்பு இருக்காத, கத்தருக்கு ஒப்புக்கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார். மிகாவில் தேவதன் இங்கே தான் இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி பேசும்போது மிகால் கிட்ட தான் இருக்கிறான். அவன் ஆவியானவர் சொன்னது சொல்கிறான். அப்படியானால் வருஷத்தை நன்மையால் முடிச்சுன்னு சொன்னாரே, வசனம் உண்மைதான். வருஷத்தை நன்மையாக முடிச்சிடணும்னா நீங்கள் பாத்திரமா இருக்கணுமா இருக்கணுமா? நீ கழிவறையில் போய் உட்கார்ந்து இருந்தா வருஷத்தை நன்மையாக முடிச்சு விட்டுவாரா? கழிவறையில் போய் உட்காந்து வருஷத்தை முடிச்சு நினைக்காத. ஒரு ஓன்னு வருஷத்தை முடிச்ச உண்மைதான். நீ கழிவறையில் உட்காந்துட்டு மூட்ட மாட்டார். நீ பரிசுத்த அறையில் உட்கார்ந்து இருந்தால் நிச்சயமாக வருஷத்தை மூட்டுவார். அற்புதம் நடக்கும். அது நடக்கும். 1ஆம் மாதத்துக்குள்ளே உள்ள சம்பவங்கள்லாம் வரும். அதை பார்த்துக்கிடுங்க. ஆண்டோட நாமும் அதிசயம், ஆண்டவர் நாமும் அற்புதம். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் என்பது யாரும் அறியாமல் இருக்க வேண்டாம். என் மகனை கேள், மகளை கேள். உங்கள் வீடு கட்டணும்னா இயேசுவும் வீடு கட்ட வேண்டும். நீ வீட்டை கட்ட முடியாது, உன் குடும்பம் வீட்டை கட்ட முடியாது, ஊழியக்காரர் வீட்டை கட்ட முடியாது. இயேசு தான் உன் வீட்டை கட்ட முடியும். அதுக்கு பாத்திரமாக இருப்பாய் என்றால் நிச்சயமாக வீட்டை கட்டுவார், அற்புதம் செய்வார். நன்மை இருக்கும், தீமை வராது. இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்கள் விருப்பம் இருந்தால் அதிசய பராக்காத்து வீட்டில் பரிசுத்த போஷங்க சபை ஊழியம் கிடையாது, விடுதலை கபாஷீஷ் மை காட் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்க. இயேசு நாமத்திலே உங்களை அழைக்கிறோம். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.